வந்து ஸ்கூல்லலாம் ரொம்ப அந்த என்ன பதிஞ்சு ஒரு மாதிரி ஏதாவது நோட்ஸ் கொடுத்தா அப்போவே தில்லா என் வாய்ஸ் இதாண்டா உட்கார்றா அப்படின்னு சொல்லி அப்போவே நான் இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் யோசிச்சிருக்கேன். சரி அப்போவே நான் ஒரு போல்டான ஒரு கேர்ளாக இருந்திருப்பேன் ஸ்கூல்லலாம் அப்படின்னு. ஸோ அது அந்த இன்செக்யூரிட்டி எப்போ எனக்கு வந்தால் இந்த மீடியா வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. நான் நிறைய கேர்ள்ஸ் பார்க்குறேன், அவங்களாம் நிறைய இருக்குங்க. ஏங்க என்னால் வாய்ஸ் இப்படி தான் இருக்குது, ஆனால் என்னால் பேச முடியுது. நிறைய பேருக்கு பேச முடியாது. இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது நான் அதெல்லாம் கடந்து வரேன். எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவே தெரியல, ஆனால் இருந்தாலும் தெரியுது. ஃபோனில் பேசும்போது கூட மிமிக்ரி பண்ணிவிடுவேன். ஏன்னா அவர் சொல்லுங்கள் சார் இப்படிலாம் சொல்லும் போது அண்ணா அண்ணா இங்கே தான் அந்த மாதிரி பேசி இன்னுமே என் வாழ்க்கையை ஓடிட்டுருக்கேன். முன்னாடிலாம் வந்து மிமிக்ரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து யார் அது மென்ஸுன்னு சொல்கிற மாதிரி பேசுவாங்க, ஓகேவா? இப்போ வந்து ஏன் நான் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் சவுந்தர்யா தானே அப்படின்னு இதுக்காக மிமிக்ரி பண்ணி இன்னுமே எனக்கு இருக்குதான். நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு இன்செக்யூரிட்டியே இல்லை. என்னோடய வாய்ஸ் நினச்சி நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். பண்ணுவேன், பரவாயில்ல, அது இருக்கட்டும். அது ஒரு 20% வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே ஒரு தில்லு வேணும் இல்லைங்க. நம்மளுக்கு இருந்தால் என்ன, குண்டாக இருந்தால் என்ன, ஒல்லியாக இருந்தால் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று குறை இருக்குதாங்க. நம்ம என்ன தான் பிறந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சரி இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் சொல்லியே வாழ்க்கையும் போயிடுச்சு, புரியுதா? அதனால அவ்வளோதான். அதனால இன்செக்யூரிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, வச்சுக்கலாம், ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஆனால் அதை வச்சு உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.